ஆனாலும் கர்த்தாவே என்னுடைய கேடகமும் என்னுடைய மகிமையும், நம்முடைய கேடகம் ஆண்டவர் தான், நம்முடைய மகிமை ஆண்டவர் தான். தாய் சொல்லுகிற, ஆண்டவரே என் மகிமை நீர் ஆண்டவரே, என் கேடக நீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை யாரு? ஆண்டவர் தான். மை க்ளோரி, மை ஷீல்டு. அல்லேலூயா. அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தலையை உயர்த்தப்படுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலை விழுந்து போக மாட்டீங்க. கர்த்தர் தலை கர்த்தர் உயர்த்தப்படுறார். அதான் வசனம் வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே வாசிக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே நீருடைய கேடகமும். அப்ப தாவி சொல்லுவது அர்த்தம் என்ன? கர்த்தரை ஸ்தோத்திரம். என் கேடக நீங்க தான் அம்மா, கர்த்தரை ஸ்தோத்திரம். அதில் சொல்லுவோமா, நம்முடைய கேடக ஆண்டவர் தான், கர்த்தரை ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம். என் கேடகமும் என்னுடைய மகிமையும், அடுத்தது என் தலையை உயர்த்துவார் கர்த்தர். கர்த்தர் தலையை உயர்த்துவாரா? கர்த்தர் தலையை உயர்த்த பரிசு நாமத்தில்